ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா ஐஸ் கேம் தான் நிறைய பேர் ப்ளே பண்ண சொல்லியிருந்தீங்க. அந்த கேம் தான் நம்ம இன்றைக்கி வந்து ப்ளே பண்ண போகிறோம். சவுண்டு அதிகமாக வச்சுட்டு ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லோரும் வீடியோ பார்க்குறத தவிர லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பிளேயர் காணி ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் போகிற வீடியோவில் இருக்கணும். இதில் என்ன கான்செப்ட்னா, நம்ம வந்து ஒரு மூட்டையும் அதுக்கடுத்து நம்ம ஒரு கண்ணு மாதிரி ஒன்று இருக்கும், அதை ரெண்டுத்தையும் கலெக்ட் பண்ணணும். இந்த மூட்டையை வச்சு தான் நம்மளை எக்ஸெப்ட் பண்ண முடியும். மொத்தமாக நம்ம 20 மூட்டை கலெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த ஐஸை வச்சு அந்த பேய் வந்து எங்கே இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியும். மேலே காட்டுறீங்களே ஒரு மூட்டை மாதிரி, இந்த மூட்டை வந்து நம்ம 20 கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் இந்த கேம் மூட்டை எஸ்கேப் பண்ண முடியும். இதில் நிறைய ரூல்ஸ்லாம் கிடையாது கைஸ். இந்த மூட்டை கலெக்ட் பண்ணோம், அப்புறம் வந்து ஒரு ரம்போ கலெக்ட் பண்ணும், அதாவது அருவா மாதிரி. அப்போ மேலே நிறைய மூட்டை இருக்கும். அதில் இந்த இது பாருங்க, இந்த ஐஸ் தான். இதை வச்சு தான் அந்த பேய் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்த்து கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி சீக்கிரமாக நிறைய மூட்டை கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் கேம் ப்ளே. இது வந்து இப்போ பேஸ்மெண்ட்டில் இருக்குது, அதனால் இப்போ நம்ம இப்படி போயிடலாம். இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே ஒரு பெட்டி இருக்குது கைஸ், இங்கே ஒரு கண்ணு இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த ஐஸை கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த ரூம் ஓடிடலாம் கைஸ். அப்புறம் திடீர்னு வந்துட போகுது. இங்கே ஒரு மூட்டை நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. ஐயோ, அது வேறு வருது போல் கைஸ். அது இந்த இடத்துல இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிம்டம் மாதிரி காட்டு நிறையா ஆடும், டிவிலாம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ்லாம் காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் கைஸ், திரும்பி வருது பாருங்களேன் கைஸ். அந்த டிவிலாம் பாருங்களேன், ஆனே பாருங்கள். எங்கே இருக்குது கைஸ்? நம்ம இடத்துல தான் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ அது போயிட்டுருக்கு கைஸ், எங்கேயோ வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கு. அவ்வளோதான், போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் நின்றுச்சு. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கைஸ் ஒரு டோர், அந்த டோரில் தான் நம்ம எஸ்கேப் பண்ணோம். இப்போ நம்ம மேலே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். இங்கே ஒரு கண்ணு இருக்குது, அந்த கண்ணை எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இது இருக்குது, ஒரு மூட்டை இருக்குது. இங்கே ஏதோ ஒரு மெடிக்கெட் மாதிரி ஒன்று இருக்குது. வேறு எதுவும் இங்கே எதுவும் ஓப்பன் பண்ண முடியல. இங்கே ஒரு கண்ணு, அகெயின் ஒரு கண்ணு இருக்குது. அடுத்து இந்த ரூமுக்கு போனால் அடுத்து வேறு எதுவும் இல்லை. இந்த ரூமில் எதுவும் இல்லை அவ்வளோவா. இந்த ட்ரா ஒன்றுமே கொடுக்க மாட்டானு கைஸ். பாவீங்களா, ஒன்றுமே இல்லையடா. சீக்கிரமாக போகணும் கைஸ், இல்லைனா வந்துடும் அது வேறு. இப்போ வந்து நான் ரம்பம் கட்சிச்சு கைஸ். இந்த ரம்பத்தை வச்சு நம்ம மேலே ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒன்று வரும். அந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்மளால் வந்து வேறு இடத்துக்கு, அதில் ஒரு இது இருக்கும் கைஸ், அங்கே நிறைய மூட்டையும் கிடைக்கும். அது இல்லாமல் அங்கே ஒரு மேஜிக் இது மாதிரி ஒன்று இருக்கும். அதுலேருந்து நம்மளால் எஸ்கேப் ஆகி வேறு நம்ம ஆல்ரெடி இந்த ரூமுக்கு போயிடலாம். அது என்னன்னு தெரியல, ஒரு கிளிச் மாதிரி அந்த இடத்துல ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு சுனாமி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒன்று அந்த இடத்துல. அதில் போனோம்னா இது வேறு இந்த இடத்த விட்டு போகல. இது என்ன புக்கெலாம் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணோன்னே சத்தியமாக ஒன்றுமே ஐடியா தெரில. இப்போ கைஸ், இப்போ நம்ம வெளில போய் சும்மா பார்ப்போம். இது பாட்டு ஓடுறதா? ஐயோ, பாட்டு போட்டு திடீர்னு வந்துட்டு போகுது கைஸ். இன்னும் ஒரே ஒரு கண்ணு தான் இருக்குது. இந்த ஒரு ஐசி நம்ம யூஸ் பண்ணி எங்கே இருக்குன்னு பார்த்துலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் போய் கைஸ். அவ்வளோதான். சருபுடு ஓடு. இந்த இடத்துல என்னது? இதெல்லாம் யார் ஃபோட்டோவோ? தாத்தா பாட்டி ஃபோட்டோ போல் அந்த பேயோடது. இந்த இடத்துல அது இல்லை. அப்படியே கைஸ் பார்த்துச்சு. ஐயோ, ஓடு. அவ்வளோதான் கைஸ். இதில் சொல்ல மாட்டேன் கைஸ், இதில் ஒரே ஒரு லைஃப் தான் நம்மளுக்கு. அதில் விட்டோம்னா அவ்வளோதான். அந்த கைஸ் இந்த இடத்துல தான் கைஸ், இங்கே ஒரு மூட்டை இருக்கா. இப்போ இந்த ரம்பத்தை தான் கைஸ் இருக்கணும். அறுத்தாச்சு, அவ்வளோதான். இந்த இருக்க கிளிச் மாதிரி. இதில் நேராக போனோம்னா நம்ம பழைய ரூமுக்கு போயிடலாம். இப்போ இங்கேயே வந்த பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே தான் அந்த பேய் இருக்குது. அதனால தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்தேன். இங்கே இப்போ நேராக போகும்போது ஐயோயோ வந்துடுதுடா. எங்கெங்கே போனாலும் வந்துக்கிட்டே இருக்குது. ஓடு. அவ்வளோதான், ஓடியாச்சு. இப்போது இன்னும் கொண்டு வர 2 நிமிஷத்துல நிற்போம் ஓரமாக. திடீர்னு எந்திர போகுது. அதுக்கடுத்து அந்த ஆக்ஷன் சவுண்ட்லாம் நின்னதுக்கப்புறம் இங்கேருந்து வெளில போயிடலாம் கைஸ். வெளில போயிட்டு அடித்து நவுத்திடலாம். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரே ஒரு லைஃப் தான் கைஸ். அதான் கைஸ் பிரச்சனையே. இப்போ இந்த ஒரு லைஃப் நம்ம அவுட் ஆகிட்டோம்னா திரும்பி வரணும். இல்லைனா ஒரு ஆடு பார்த்து வர மாதிரி இருக்கும். இந்த வெள்ளை கலரில் மினுக்குது பார்த்தீங்களா கைஸ், அதுதான் வந்து இது. எங்கேருந்து வருதுன்னே தெரியல. ஐயோ, இதுதான் கைஸ் வருது. மேலே ஓடு. ஐயோ, திரும்பி வந்துக்கிட்டே இருக்கே. ஐயோ, வருது. 2 எடுத்தாச்சு, அவ்வளோதான். ஓடு. அவ்வளோதான். இங்கே வந்து நின்றுலாம் கைஸ். இங்கே ஒரு ஐஸ் இருக்குது, சூப்பரு. எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது அடுத்து வந்து எங்கே போகலாம்? இந்த டோரில் போகலாம். இங்கே நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 2 இருக்குது. வேறு எதுவும் இல்லை அவ்வளவா.
வேறு இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஐஸ் இருக்குது கைஸ். இந்த பெட்டியில் வச்சுருக்கா? எதுவுமே இல்லை கைஸ். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துலாம் போடுறோம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக் தான் பண்ணணும், லைக் சப்ஸ்கிரைப் அதை மட்டும் பண்ணுறேன் கைஸ். இந்த ஃப்ளோரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம டேரெக்டாக மேலே போயிட்டு அந்த கிளிச் மூலியமாக கீழே போயிடலாம். ஐயோ கைஸ், இது வேறு இடம், அதாவது பக்கத்து ரூமு. இங்கே ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு மூட்டை, இன்னும் 6 மூட்டை நம்மளுக்கு தேவைப்படுது. 6 மூட்டை நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா நம்ம ஸ்கிப் பண்ணல. இது ஒரு மேப்பு கைஸ். இந்த இடத்துல என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்றது பார்க்கறதுக்கான ஒரு மேப். இந்த இடம் தான் கைஸ். இதில் நம்ம மேலே போனோம்னா அந்த கிளிச் வழியாக நம்ம ரூமுக்கு போயிடலாம். அதுக்கு அடுத்து டேரெக்டாக கைஸ் இப்போ வேறு இடத்துக்கு நம்ம வந்தாச்சு கைஸ். இதான் கிரவுண்ட் ஃப்ளோரு, நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும் இந்த இடத்துல. இப்போ வாங்க அந்த பேய் எங்கே இருக்குது பார்த்துடலாம் கைஸ். மேலே இருக்குது ஆக்சுவலாக இந்த டைம் யூஸ் பண்ணி. இதில் நிறைய மூட்டை இருக்குது கைஸ். சொல்ல இந்த பாருங்கள், அடுத்த 2 அடுத்து இன்னும் இதெல்லாம் போக போக நிறைய மூட்டை கிடச்சிக்கிட்டே இருக்கும் டக்குன்ட்டு. இதான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. அங்கே ஒரு மூட்டை பார்த்துறேன். இப்போ வேறங்க கைஸ், இது ஓப்பன் பண்ணால் ஒரு கீ தேவை. 4 மூட்டை எடுத்துடலாம் ஈஸியாக. ஆனால் அந்த இடத்துல அடைச்சிருக்கு. இங்கே ஒரு மூட்டை இருக்குது. அடுத்து வேறு போகிறவெல்லாம் ஒன்று பார்த்தேன். கரெக்டாக பார்த்தேன்னா தப்பாக பார்த்தேன்னு தெரில. அந்த ஒரு கைஸ் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இது எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போயிடலாம் கைஸ். இன்னும் 2 மூட்டை தான் எடுத்துகிட்டு அந்த டோர்கிட்ட போயிட்டோம்னா எஸ்கேப் பண்ணிடலாம். ஆனால் இதில் தான் இப்போ ஒரு பிரச்சனையே. இந்த டைமில் தான் அந்த பேய் வந்து விரசாக துரத்தும் டபால் டீச்சர்ஸ் வருன்ட்டு. இப்போது என்ன பண்ணுறது? இங்கே ஒரு மூட்டை இருக்குது, ஒரு ஐஸ் ஒன்று இருக்குது. மெயினாக அந்த கண்ணு கடிச்சா எடுத்து வச்சுக்கோங்க ஐஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பேய் வரும்போது. அங்கே ஒரு கண்ணு பார்த்துட்டேன். வந்துச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு, அவ்வளோதான். இல்லைன்னா இன்னொன்று இருக்குது கைஸ். இதில் நம்ம என்னென்னா ரூம்குள்ளே போயிட்டாலே நம்ம சேஃப். அது ரூம்குள்ளால் அதில் வர முடியாது. போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு அந்த கண்ணை யூஸ் பண்ணி பார்ப்போம். 3rd ஃப்ளோர் போயிடுச்சு கைஸ். இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இங்கே வச்சிருக்கா இல்லை, இங்கே வச்சிருக்கா இல்லை, இங்கேயும் இல்லை. ஒன்று இருக்கு கைஸ். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. போயிட்டு டேரெக்டாக எஸ்கேப் பண்ண வேண்டிய வேலை தான். இருக்கையில் மட்டும் வந்துடாத சொல்லி வாய மூடலாம் வந்துடுச்சு. ஓகே, கடைசி நேரத்தில் தான் அப்படி பண்ணுவாங்க. திரும்பி முதல்ல இருந்தெல்லாம் வராது. அந்த இடையில எங்கே விட்டோமோ அதே இடத்துல வந்துருக்கு கைஸ். ஐயோ, இப்போ திரும்பி போகலாமா வேணாமா, அங்கேயே தான் நிற்குமா என்னன்னு தெரில. நம்பி போவோம் கைஸ். இதெல்லாம் ரொம்ப சீட்டிங்கு. இவன் வேறு பொறுமையாக ஓடுறான். அந்த பேய் பாட்டுக்கு சருபுருன்னு வருது. போடா பாடி, தப்பிச்சிட்டேன். இதெல்லாம் போக முடியுமா? இதில் ஒன்றும் ஓப்பனும் கொடுக்கல. டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போவோம் கைஸ். கண்ணை மூடிட்டு கார்டு இருக்கார். கார்டு நம்ம கூட தான் இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகலாம். ஸ்ட்ரைட்டாக போகிறோம். அந்த கதவை திறந்து அந்த கேமை முடிக்கிறோன்னு சொல்கிறதுக்குள்ளே வந்துடுச்சு அந்த சைத்தான் பிடிச்ச போய். டேய், நீ இப்படி ஓடனா சத்தியமாக இந்த போய் ஒன்று தானே பிடிச்சிட்டு போயிடும். ஸ்பீடாக தான் போயாண்டா, ஹீரோ வாங்காமடா. ஸ்ட்ரைட்டாக போயிருக்கலாம் கைஸ் பேசாமல். பல்லே வளர்க்கல போல இந்த பேய், அந்த மாதிரி தோணுது. ஷபா, திரும்பி வந்துடுறேன். இந்த கைஸ் இந்த தடவை நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கைஸ். போகிறோம் அவ்வளோதான். ஒரு ஐஸ் தாச்சா ரீசனாக அந்த ரூமுக்குள்ளே போய் நொஞ்சிக்கலாம். ரூமில் நொஞ்சிக்கிட்டு அந்த பேய் எங்கே இருக்குது பார்த்தல 3rd ஃப்ளோரில் கரெக்டாக வந்து நிற்கும். அப்போ கரெக்டாக நம்ம போடுறோம், கரெக்டாக போய் எஸ்கேப் பண்ணுறோம் கைஸ். கேமையே முடிகிறோம் நம்ம பாடி. இப்போது என்ன பண்ணலாம், ரெசியூம் கொடுத்துடலாம். இப்போ அந்த பேய் இன்னொருத்துக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணை யூஸ் பண்ணி பார்ப்போம். பேக்வா ஃப்ரெண்ட் போ, பேக்வா ஃப்ரெண்ட் போ கைஸ். இப்போ கண்ணை யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ், 3rd ஃப்ளோர் போயிடுச்சு. அவ்வளோதான். சரபட ஓடு 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 ஓடு. அச்சமில்லை 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 ஓடு, அச்சமில்லை ஓடு, அச்சமில்லை ஓடு, அச்சமில்லை ஓடி, அச்சமில்லை ஓடி. அவ்வளோதான். இந்த கேம்ல நம்ம முடிச்சாச்சு. நல்ல வேலை செஞ்சுக்கலாம். பை கைஸ்.